ஹாய் கைஸ், இப்போ நான் போட்டிருக்கேன் ஆயில் பார்த்து போடணும். ஓகே, ஸோ கொஞ்சமாக ஆயில் நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டிருக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் போட்டிருக்கு பே லீஃபு. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாக பண்ணோம். அப்புறம் ஆனியன் போடலாம். ஓகே கைஸ், இப்போ போட்டிருக்கு ஆனியனு. இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஆனியனை குக் பண்ணோம். ஓகே கைஸ், நீங்கள் கூட இதே மாதிரி குக் பண்ணுங்க. பார்த்தீங்களா கைஸ், நல்லா குக் பண்ணோம். ஓகே, இப்போ நான் போட்டிருக்கேன் பூண்டு, கார்லிக்கு, சில்லி. இதை க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு. நீங்கள் கூட இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா இதை ரெசிபி நான் ஆக்சுவலி எதுக்கு ஷேர் பண்ணுறாரு, நம்ம ஆஃப் டெய்லி எப்படி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அதனாலே இதை ரெசிபி ஷேர் பண்ணுறா. நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. அவுட் சைடில் ரெஸ்டாரண்ட்டாக ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்தியாக ஃபுட்டில் வீட்டிலே சாப்பிடுங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இங்கே என்ன எப்படி கொடுக்குதா அந்த மாதிரி சின்ன சின்ன டாபா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனோன்னா நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காக கிடைக்கும், நல்லா கிடைக்கும். பட் அங்கே ரேட் ஜாஸ்தி. இதை நம்ம ரெடி பண்ணது எவ்வளோன்னா, ஜஸ்ட்டு லீவர் வாங்கினா லீவர் 70 rupees. அப்புறம் இப்போ தக்காளி கூட போட்டிருக்கு. லீவர் 70 rupees ஆயிடுச்சு. ஸோ ரைஸு 30 rupees. இது நம்ம 2 பேர் தான் சமைக்கிறோம். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கூட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருங்க, லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்னா என்ன சொல்கிறேன்னா, இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாருங்கள் நல்லா குக் பண்ணோம். இதை நல்லா கொதிக்குது, கொஞ்சம் குக் பண்ணோம். ஓகே கைஸ், பாருங்கள் சூப்பராக குக் ஆகுது. இப்போ நான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், நீங்கள் கூட பார்த்து போடுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் கூட போட்டிருக்கு. நீங்கள் கூட சில்லி பவுடர் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் இப்போ நான் போட்டிருக்கேன் மிக்ஸ் கரம் மசாலா. இதெல்லாமே இதில் மிக்ஸ் இருக்குது கரம் மசாலா. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் இதை குக் பண்ணோம். பாருங்கள் எப்படி குக் பண்ணுறோம், அதே மாதிரி நீங்கள் கூட குக் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட் போடணும். சால்ட் போட்டோன்னா நம்ம ஆனியன், தக்காளி நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கூட குக் பண்ணுங்க. நீங்கள் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எப்படி இருந்தால். நம்ம ஆக்சுவலி நம்ம ஆஃப் இன்றைக்கி நம்ம டியூட்டி இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு போல் இங்கே பாருங்கள், சூப்பராக லீவரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக பண்ணி இதில் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 1/2 hour அந்த மாதிரி குக் பண்ணோம். அப்புறம் தான் நல்லா குக் ஆகும். பாருங்களா, வீடியோலே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு எப்படி குக் ஆகிடுச்சு எல்லாமே தெரியும். ஓகே கைஸ், சூப்பராக இப்போ குக் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா குக் பண்ணோம். ஓகே, இன்னும் 10 minutes குக் பண்ணி இன்னும் மேக்ஸிமம் 1/2 hour குக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பாருங்கள் அப்புறம் தான் நல்லா வேகும், அப்புறம் நல்லா இருக்கும். ஆனியன் எல்லாமே மசாலா ஃபுல்லாக ட்ரையாக ரெடி பண்ணுறேன். நீங்கள் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக ஒரு ஃபேண்டாஸ்டிக் நம்ம சிக்கன் லிவர் ரெடி ஆகுது. இன்னும் 15 minutes ஆயிடுச்சு. இன்னும் 15 minutes குக் பண்ணலாம். ஓகே கைஸ், பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இப்போ போட போகிற ரூட்டு இதுக்கு போடுறேன்னா இதை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரு வேறு லெவல் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ பாருங்கள், கிரேவி சூப்பராக இதாக நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் ரெசிபி தான். நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி. இப்போ இன்னும் 15 minutes இதை நம்ம மூடி போட்டு வைக்கிறேன். இன்னும் 15 minutes நம்ம பார்க்கலாம் கைஸ். ஒரு நம்ம ஃபேண்டாஸ்டிக் சிக்கன் லிவர் கிரேவி
இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடலாம். நீங்கள் கூட ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி நான் கொஞ்சமாக கொரியண்டர் போடுறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி போங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குது ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஹோட்டலில் சில்லி சிக்கன், மஞ்சூரியன், லாலிபாப், ஓகே, டிம்சம், சூசி எப்படி ரெடி பண்ணுறேன் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நான் வீட்டிலே இந்த சிக்கன் லிவர் பண்ணியிருக்கேன், சிம்பிள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி சூப்பராக வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.